Hello friends, today ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான டே இன் மை லைஃப் வீடியோ பார்க்கலாம். மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் என்னோடய ஃபஸ்ட் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டை வந்து நீட் பண்ணுறது தான். பெட் கவர் வந்து இன்றைக்கி சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் அந்த பெட் கவர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்க டஸ்ட்டை எல்லாத்தையுமே தட்டி விட்டுக்கலாம். அந்த பெட்டில் இருக்க எல்லா டஸ்ட்டையுமே நல்லா க்ளீனாக தட்டி விட்டதுக்கப்புறம் இந்த பெட் கவர் வந்து போட்டு விட்டுக்கலாம். கையோட அந்த 2 பில்லோ கவரையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் பெட்டை வந்து காலையில் எந்திரிச்ச உடனே நீட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அந்த பெட்ரூம்குள்ளே வந்து போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மைல்டாக ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். பெட்டை வந்து நல்லா நீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரூமோட லுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா நீட்டாக இருக்க மாதிரி ஃபீல் கொடுக்கும். நீங்களே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கான ஃபஸ்ட்டு வேலையாக இந்த பெட்டை வந்து நீட் பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜையும் அப்படியே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தொடச்சி விட்டதுக்கப்புறம் கீழே இருக்கிறத மட்டும் நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸில் பாலும் தயிரும் எடுத்து மேலே வச்சுக்கிறேன். பயறு, உளுந்தம்பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வச்சுக்கிறேன். ஒரு ஈர டவல் வச்சு நல்லா தொடச்சி விட்டதுக்கப்புறம் எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருந்துச்சோ அதை எடுத்து அதே இடத்துல வச்சிடலாம். ஒரு கவரில் போட்டு என்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்க பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. 2 வீக்ஸ் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம நீட்டாக தூசி தட்டி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு டீப் க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எண்ணெயும் நெய்யும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய சைஸ் 1லேருந்து 2 பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் உப்பு எதுவுமே சேர்க்காமல் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் டைம் எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம மற்ற ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நல்லா ஒரு கை மல்லி, ஒரு கை புதினா, கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5. இது ஆயிலே ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா பழுத்த தக்காளி பழமாக சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அவ்வளவுதான். இதை 3ஐயும் பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன். நம்ம வேக வச்சு எடுத்துருக்க மட்டன் வந்து இப்போ இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா கூட இந்த மட்டனை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். தண்ணியோட அளவு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து அரிசி எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அதில் வந்து 2 கப் தண்ணி வந்து சேர்த்துக்குங்க. அதுதான் தண்ணியோட அளவு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து மேலாப்பில் அப்படியே ஊற்றி விட்டுக்குங்க. நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்க ஜீரக சம்பா அரிசியை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். வீட்டில எல்லாம் யாராச்சும் திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி ரெசிபி வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணி செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வற்றினதுக்கப்புறம் தம் போட்டு இறக்கிக்கலாம். நல்ல நெய் வாசம் கம கமன்னு சூப்பரான டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட குலையாமல் இப்போ நல்லா சூடாக இருக்கும்போதே பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது. சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா சூப்பராக உதிரி ஆயிரும். பிரியாணிக்கு சூப்பரான சைடிஷ் ஒரு தயிர் பச்சடி பண்ணிக்கலாம். தயிர் பச்சடி பண்ணுறதுக்கு ஒரு கை நிறையா பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க அந்த வெங்காயத்தை வந்து கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா கையிலேயே பிசைஞ்சு விடுறதுனால தயிர் சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மல்லி இலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய கப்பில் 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான தயிர் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். மதியானத்துக்கான லன்ச் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கு.
இப்போ லாஸ்ட்டாக ஒரு மின்ட் லெமன் ஜூஸ் மட்டும் போட்டுக்கலாம். ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, கொஞ்சமாக புதினா இலை, லெமன் ஜூஸ், தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா கூலிங் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ சாப்பாடை வந்து டேபிளில் எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கான ஒர்க் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். சூப்பரான லன்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பையனை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்றதுக்கு போயாச்சு. ஆதிலோட ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரீச் ஆயாச்சு. ஆதிலோட கிளாஸ் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் இருக்குது. ஆதிலுக்கு வந்து நான் ஸ்கூலுக்கு அவனை கூப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. வந்தோடனே என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு பார்க்கலாம். அவனோட செல்லம் எப்படி வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எப்பயுமே அவங்க டேடி மட்டும்தான் அவனை கூப்பிட வருவாங்க. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக சூப்பராக ஓடி வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.